விலைவாசிகள் ஏறிவிட்டன என்று கூறும்பொழுது அப்பொழுது மழை இல்லை. அங்கு இறைவனுடைய பாக்கியங்கள் உங்களுடைய பூமியில் விளையவில்லை. உங்களுடைய உணவுக்காக இன்னமும் மழை பெய்யவில்லை. இருந்த போதிலும் விலைவாசி குறைகின்றது. உங்களுடைய தாவரங்கள் வளர்கின்றன. மழை இல்லை, ஆனாலும் விளைச்சல் கிடைக்கின்றன. யார் இதை நிகழ்த்துவது? ஒவ்வொரு வருடமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் தான் உங்களுக்காக படைக்கின்றேன். மழை இருந்தாலும் மழை இல்லாவிட்டாலும், மழை இருக்கும்போதும் சரி அங்கு வெள்ளம் வந்து உங்களுடைய பயிர்களை அடித்து கொண்டு போகின்றது. மழை இல்லாவிட்டாலும் சரி, எப்பொழுது விலைவாசி உயர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். விளைச்சல்கள் இல்லை என்று. பின்னர் மழையே இல்லாமல் விலைவாசிகள் குறைகின்றன, விளைச்சல் அதிகமாகிவிட்டன. ரோடுகளில் இல்லைகின்றன. தக்காளியும் வெங்காயமும் இன்னும் காய்கறிகளும் அவ்விதமாக இருக்கும் பொழுது இறைவனுடைய படைப்பை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுக்காக வேண்டி தண்ணீரும் உணவும் உங்கள் கால்களுக்கடியில் வந்துவிட்டால் உங்களுடைய நிலை என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு விருந்தினர்கள் இல்லையா? விருந்தினர்களை போன்று உங்களை அவன் ஆதரிக்கான் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த உணவு உங்களுக்கு அவசியம் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? உணவு மட்டும்தான் எனக்கு அவசியம், பணத்தை நான் படைத்தேனா? கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். நாம் அதனை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று முதலாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சின்னதோ பெரிசோ பதிலை நீங்கள் தேடுங்கள். இறைவன் அந்த பதிலை கொண்டு வருவான். இப்போ உங்கள்கிட்ட கேட்குற உணவு இல்லை, எனக்கு நாளைக்கு உணவு கிடைக்குமா என்பது பற்றி மட்டும்தான் கவலை. வயிற்றுக்கு எனக்கு கிடைக்குமா என்பது பற்றி மட்டும் கவலை. நீங்கள் அந்த உணவை தயாரிப்பவர்களா? நிச்சயமாக இல்லை. அந்த உணவின் விளைச்சல்களை நீங்கள் கட்டுப்படுத்துபவர்களா? இல்லை. அந்த விளைச்சல்களை நீங்கள் அதிகரிப்பவர்களா? இல்லை. இன்னும் அதிகமாக உங்களுக்கான அந்த விளைச்சலை கொண்டு வருபவன், விதவிதமான விளைச்சல்களை கொண்டு வருபவன் யார்? அவனை தவிர இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு நீங்கள் திருப்பப்படுகின்றீர்கள்? உங்களுடைய இருதயத்தில் உள்ள கேள்விகளை விட்டுவிட்டும் உங்களுடைய பார்வைகளின் பக்கம் திரும்புகின்றீர்கள். பணம் தான் எனக்கு உணவை கொண்டு வருகிறது என்று. பணமாக உணவை கொண்டு வருகின்றது? உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் உங்கள் தொழில்களையும் உங்களுடைய பொருள்களையும் விட்டுவிட்டு நாடோடிகளாக நாடு கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இழிவான வேதனையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் கவனித்தீர்களா? உங்களுடைய பொருள்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. உங்களுடைய பொருள்களை நீங்கள்